குழந்தைகளே, சண்டை போட்டுக்கிறது தப்பு தானே? இங்கே பாருங்க, 2 காட்டெருமைங்க ஒன்று முறைச்சிக்கிட்டு நிற்கிது. எதுக்கு? சண்டை போடுறதுக்காக. சண்டை போடுறது நல்ல விஷயமா? கிடையாது. சண்டை போடாமல் சந்தோஷமாக எல்லோரோடையும் நட்போடு இருக்கணும். இங்கே பாருங்க, 2 டினோசாரு ஒன்று அப்படியே முறைச்சிக்கிட்டு சண்டை போடுது. வாயை பார்த்தீங்களா? எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, பார்க்க நல்லாவா இருக்குது? அதனால தான் எப்போதுமே நட்பாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், எல்லாரையும் அனுசரித்து போகணும். விட்டு கொடுத்து போகிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி கரடி சிங்கம் 2 சண்டை போட்டுக்குது பாருங்க. ஒரு உணவுக்காக சண்டை போட்டுக்கும். ஒரு இடத்துல சிங்கம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு புலி வந்துச்சுன்னா 2 சண்டை போட்டுக்கும். போட்டி மனப்பான்மை. அது எதுக்கு? சண்டை போடாமல் ஒத்துமையாக இருக்கலாம்ல. இது மிருக குணம். இது அப்படி தான் இருக்கும். ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்க, கரடி கூட அப்படி தான் இருக்குது. அழகாக 2ம் சேர்ந்து தேன் எடுத்து சாப்பிட்லாம், மீனை பிடிச்சி சாப்பிட்லாம். மீன் தேன் 2 அதுக்கு பிடிச்சது. ஆனால் எப்போ பாருங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. அன்பு, பாசம், நட்பு இதெல்லாம் மிருகங்களுக்குள்ளே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் 5 அறிவு மிருகம். அதனால் அதெல்லாம் கிடையாது. ஆனால் இதில் விதிவிலக்கு இருக்குது. இந்த யானை கூட்டத்தை பார்த்தீங்களா? இந்த 2 யானையும் ஒன்றோட ஒன்று அன்பா, பாசமாக, நட்பா, தும்பிக்கையோட தும்பிக்கையை நமக்கு கை மாதிரி அதுக்கு தும்பிக்கை அப்படியே இணைச்சிக்கிட்டு சந்தோஷமாக நட்பாக இருக்குது. பார்த்தீங்களா? என்றைக்காவது இந்த யானையெல்லாம் ஒரு அசைவம், அதாவது இந்த மிருகங்களை அடித்து கொன்னுதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. எல்லாரோடையும் நட்பாக இருக்கும். இந்த மான்கள் மிக மிக மென்மையான விலங்குகள். பார்க்குறதுக்கே எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அழகாக புள்ளி புள்ளியாக மேலையெல்லாம் கோலம் போட்ட மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். யாரோடையும் எந்த வம்புதும் கும்புக்கும் போகாத ஒரு உயிரினம் அப்படின்னா அது இந்த மான் தான். இந்த மான் இருக்கே புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே சாத்மீகமாக, அதான் அமைதியாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி தான் இந்த முயல்குட்டியெல்லாம் 4 முயல்குட்டியும் ஒன்றா இருக்குது பாருங்கள். ஒன்றா கலகலன்னு பேசிக்கிட்டு அவங்க மொழியில் தான் பேசிக்கிட்டு சந்தோஷமாக கிடைச்ச உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும், நட்பாக இருக்கும், அன்பாக இருக்கும். நீங்களும் அப்படித்தான் நட்போடு அன்போடு இருக்கணும்.